அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ வேணி, எங்க கண்ணே பற்றோம், அவ்வளவு அழகா இருக்க. ஆமா ஆமா, ஆனா வள்ளி, கல்யாணத்துக்குலாம் வேணியோட ஹேர் ஸ்டைல மாத்திரணும். இப்ப பாரு, தலை நிறைய பூ கூட வைக்க முடியல. ஆமா சாலமா, இப்பவே மாத்தலாம்னு சொன்னா கேக்குறாளா? எதுவுமே வேண்டாம் வேண்டாங்கிறா. ஏய் சரி சரி, அவளுக்கு இஷ்டப்படி இருக்கட்டும். இல்லக்கா, கல்யாணத்தப்ப கண்டிப்பா ஹேர் ஸ்டைல மாத்திரணும். அப்பதான்க்கா தலை நிறைய பூ வைக்க முடியும். ஆமா சாலா, கண்டிப்பா அப்பம்போது பாத்துக்கலாம். சரிக்கா. ஆமா, மரகதம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? நாமளும் ரெடி ஆகி 15 நிமிஷமா இங்கே தான் நின்னுட்டு இருக்கோம். ஆமாண்டி, மரகதம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு சொன்னா போனவளையும் காணோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகுதோ? என்னன்னு தெரியல. சரி, வேணி நீ கொஞ்ச நேரம் உட்காந்துருமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் நான் கூப்பிடுறேன். வள்ளி நீ கூட இரு. சரிங்கம்மா. சாலா நீ வா. உங்க மச்சான்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பிள்ளைகளும் கிளம்பிடுச்சுங்களா, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரிக்கா. மரகதம் வந்தாச்சு. அப்பனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? நேரம் ஆக ஆக வரக்கூடாது வரக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் மரகதம். அண்ணி. என்ன மரகதம், என்னாச்சு? அதானே மரகதம். அண்ணி. என்ன மரகதம்? அண்ணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போயிட்டாங்க. என்னது, திரும்பி போயிட்டாங்களா? எதுக்காக? இனி வர மாட்டாங்களா? என்ன மரகதம், என்ன சொல்ற? என்னாச்சு? எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போனாங்க? அது அண்ணன் தான் ஃபோன் பண்ணி திரும்பி போக சொல்லிட்டாங்க. உங்க ரத்ன அண்ணனா? ஆமா அண்ணி. என்னடி, என்ன ஆச்சு? அண்ணி, அது வந்து மரகதம், என்ன ஆச்சு? வெளிய போய் 10 நிமிஷம் ஆகல. அதுங்கள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலங்கற நீ ஏன் இப்படி இருக்க? என்ன மரகதம், ஏதாவது பிரச்சனையா? ஆமா மதனி, எல்லாம் என் மகனால தான். ஜீவாவாலயா? ஆமா மதனி. அம்மாடி வேணி, என்ன மன்னிச்சிருமா. என் மகனுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, அப்புறம் நான் அழுதுருவேன். இல்லடி, எதா இருந்தாலும் என் நல்லதுக்கு தான் நடக்கும். ப்ளீஸ்மா, மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீ நல்ல புள்ளடி, உன் மனசு யாருக்கு வரும்? என்ன இருக்கும்? சரி, போய் நம்ம பேசிக்கலாம். மரகதம். அண்ணி. சரி வா, உங்க அண்ணன் கிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். வேணி. சொல்லுங்க அத்தை. அது இல்லம்மா, நீ எதுவும் நினைச்சுக்காத. நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்து உனக்கு சொல்றேன். பரவாயில்ல, எனக்கு எதனாலும் ஓகே தான். ஐயா சொன்னாங்கன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க யாரும் எதுவும் நினைக்காதீங்க அத்தை. மாமா கிட்டயும் சொல்லுங்க. சரிம்மா. சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோ. சரிங்க அத்தை. சாலா வா. மரகதம், இப்படி இருக்க? வா, உங்க அண்ணன்ட்ட பேசிக்கலாம். சரிங்க அண்ணே. அச்சோ வேணி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஏற்பாடு பண்ணி திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலாட்டி மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எதுவும் நினைச்சுக்காதமா. ரத்னையா எதா இருந்தாலும் கரெக்டா செய்வாரு. உனக்கு நல்லதே நடக்கும். சரிங்கக்கா, நானும் எதுவும் கஷ்டப்படல. நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றேன்க்கா. எனக்கு சேலை ஒரு மாதிரி இருக்கு. நீங்க போங்க வள்ளியக்கா. சரிம்மா. சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. இதனால ரத்ன மாமாவுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல? இல்ல இல்ல, எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ரத்ன மாமாக்கோ வைர மாமாக்கோ இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா பொண்ணு பார்க்க வரல. ஃபர்ஸ்ட் எடுத்தானே தடங்கள். இனி அப்படியே அவங்க வரவே கூடாது. நான் ஏன் சந்தோஷப்படுறேன்? ஆனாலும் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மரகதம்மா ஜீவாவாலன்னு சொன்னாங்க. ஜீவானா என்ன பண்ணிருப்பாங்க? என்ன ஆச்சுன்னு ஒண்ணு புரியலையே. எப்படியோ பொண்ணு பாக்குறது தடப்பட்டு போச்சு, அதுவே போதும். அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மளோட பாவட தாவணியை கட்டுவோம். டேய் என்னடா எல்லாரும் வந்ததும் வராததுமா இப்படி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? ஜீவா, நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்டா. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? ஒண்ணு பாக்குற நிகழ்ச்சியை நிறுத்திட்ட? ஆமா ஆமா, டேய் நீ சொன்னேல, இத மட்டும் நான் நிறுத்திட்டேனா நான் தான் ஹீரோன்னு ஒத்துக்குறோம்டா. நம்ம 5 பேத்துல ஹீரோ யாருன்னா அது நீதான். ஹீரோ பட்டத்தை வச்சு நான் என்னத்த பண்ண? அங்க மாமா என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்காரு. விடுடா. சடனா டக்குன்னு போய் இவ்வளவு விஷயம் நடந்தா அப்பா யோசிக்க வேண்டாமா? புரிஞ்சுக்குவாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்க பிரியாணியாடா? என் கெத்துடா, என் கெத்து. எல்லாம் இவன் லவ்வால போச்சு.
டேய் மாடு, நான் உன்னை பேச சொன்னேனா? தேவையில்லாம என்னையும் இதுக்குள்ள இழுத்து விட்டு. தேவையில்லாம இழுத்து விட்டேனா? பின்ன சும்மாவே எனக்கும் ரத்னா பார்க்கவும் ஆகவே ஆகாது. இப்பதான் கொஞ்சம் நஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேச வந்தாரு. இப்ப திரும்பவும் பிரிச்சு விட்டுட்டியா? அடப்பாவி, பிரிச்சு விட்டேனா? உன் லவ்வ சேர்த்து வச்சிருக்கேன்டா. ஆமாமா கிழிச்ச. நீ பேசின பேச்சுக்கு அப்பாவே எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஏற இறங்க பார்த்தாரு. அதுவும் ரொம்ப கேவலமா. இதெல்லாம் வேணிக்கு தெரிஞ்சா ஷோ அவ மூஞ்ச பார்க்க பயந்துட்டு இங்க வந்து உங்க கூட நின்னுட்டு இருக்கேன்டா. அடப்பாவி, இருடா இரு. இப்பவே பிரகாஷ் அங்கிளுக்கு போன் பண்ணி நாளைக்கே வேணிய பொண்ணு பக்கம் வாங்கன்னு சொல்றேன். ஏய் என்னப்பா? ஏய் ஜீவா, தெரியுதுல, இன்னைக்கு வந்து வேணிய பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கணும். 4 நாள்ல பூ வைக்கிறோம், 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எல்லாம் பேசி முடிச்சு போயிருந்தா இந்நேரம் நீ என்ன நிலைமை தெரியுமா? என்ன நிலைமை? டேய் அத நான் சொல்றேன். சொல்லுடா காட்டுருமே, நல்லா இவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நல்லாவே புரியுற மாதிரி சொல்றேன்டா. அதான்டா. அலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? டேய் அன்பே சொல் நானா தொட ஆகாத ஆனா. டேய் ஜீவா, நீ ஏன் சொல்லு தீரு. இந்நேரம் இந்த பாட்டை அவன் படிச்சுட்டு சோகமா உட்காந்துருப்பானா இல்லையா? டேய் அந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதை படிச்சுட்டு இருந்தாலும் இருப்பான். எந்த பாட்டு வீரா மச்சான்? அதான்டா அந்த தேவதாசும் நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்க வந்தேன் நடு வீதி தானடி. டேய் கரெக்டா? கரெக்டா? டேய் எல்லாரும் என்ன கிண்டலா படிக்கிட்டு இருக்கீங்க. ஓ அப்போ உனக்கு சீரியஸா பேசுற மாதிரி இருக்கா? ஏன்டா அப்படி பண்ற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ரத்னமாமா சரியா பேசல அவ்வளவுதானே? என்கிட்ட என்ன பேசல, அதுக்காக அம்மாடி ஆத்தாடின்னு உட்காந்து அழுதுகிட்டா இருக்க சொல்ற? டேய் ஜீவா, விடுடா. நம்ம சின்னஞ்சிறுசுங்க டக்குன்னு மண்டையில ஏறிக்கிடுவோம், புரிஞ்சுக்கிடுவோம். ஆனா பெரியவங்க அப்படி கிடையாதுல. ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் புடிச்சுக்கிட்டாங்கன்னா விட மாட்டாங்க. வெயிட் பண்ணுவோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னத்தா பண்ணவோ என்னமோ வீட்டுக்குள்ள இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் லூசு மாதிரி பேசாதடா. அதானே கொஞ்ச நாளும் டைட்டா பேசு. இவா என்னடா இன்னும் சின்ன சண்டிய பேச்ச காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டியாப்பா? கொஞ்ச நேரம் பேசாம இருடா. சீரியஸா பேசிட்டு இருக்கிற நேரம் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க. என்னது சிரிப்பு காமிக்கிறேனா? ஏய் என்ன பார்க்க சிரிப்பு ஜீவா மாதிரி இருக்கா? மாதிரிலாம் இல்ல, அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் உன் திருவாய மூடு. டேய் இந்த வாயாலதான் ஒரு கல்யாணத்தையே இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கேன். படுபாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஒரு பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டிட்டியேடா? அந்த பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடும் நினைக்கிற? டேய் இல்லடா, எங்களுக்கு நீ ஹீரோ. ஆனா வேணிக்கு இந்த கட்டையில போறவன் இப்படி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டினானோ அப்படின்னு கடுகடுன்னு வஞ்சிக்கிட்டு இருப்பா. ஏழை என்னடா சொல்ற? ஐயோ வீரானா, என்னையே பாக்காத. நான் சொல்றது உண்மைதானே, எடுத்து சொல்லு. எப்பா நீ ஒண்ணு எடுத்து சொல்ல வேண்டாம். வேணி கொஞ்சம் நல்ல பொண்ணுதான். அப்படியெல்லாம் என்ன திட்ட மாட்டா. சரி விடு, திட்டுனாலும் தப்பு இல்ல. எல்லாம் நம்ம சரத்துக்காக தானே. ஏன்டா ஏன் ஆளாளுக்கு சிரிக்காம பேச மாட்டீங்க? எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. டேய் ஜீவா, நீ பண்ண காரியம் ரொம்ப பெருசுடா. நீ சொன்ன மாதிரிதான் நாம சின்னஞ்சிறுசுங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி நாம ஒண்ணுமா எல்லாரும் ஒண்ணு போல வளர்ந்தவங்க. நாம 5 பேரும் நமக்குள்ள நம்ம முகத்தை ரியாலா தான் வச்சுக்குவோம். ஆனா அதே இது அப்பா அம்மா கிட்ட நமக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? ஆமா அதெல்லாம் இருக்க முடியாது. உன் கல்யாணத்துக்கு கூட வாசுகிய மனசுல நினைச்சுக்கிட்டு அப்பா அம்மாட்ட ஐயோ நீங்க சொல்றதே ஓகே, ரொம்ப சந்தோஷம், நீங்க சொல்ற பொண்ணே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஈயன் பல்லதானே காமிச்சிட்டு நின்ன. என்னடா பாக்குற? அப்படித்தானே நடிச்ச. எங்க கிட்டதான் ரியல் ஃபேஸா காமிச்ச. நாங்க எல்லாம் உனக்கு ஆறுதலா இருக்கல. இப்ப எதுக்குடா அத பத்தி பேசுற? இல்ல நாமலாம் அப்படிதான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உன்ன சொன்னேன். நீ ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம். ஓகே டேய் போதும்டா, நிறுத்துங்க. என்னன்னு இன்னும் அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? இல்ல வைரம், கடைசியா ஜீவா சொன்னா கேட்டியா? சரத்துக்கும் வேணிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. எப்போடா எப்படி நான் போய் கேட்க முடியும்? ஆனா சரத் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. இல்ல முன்ன கூட என்கிட்ட சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லாம இப்ப திடீர்னு வந்து சொன்னா. அண்ணே ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோனே, நாமளும் திடீர்னு தான் வேணியோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். ஏற்கனவே பேசி இருந்தா பிள்ளைங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க. ஆமால, அதுவும் ஒண்ணு இருக்கு. திடுப்புன்னு வந்து நான் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி இப்ப என்ன யோசிக்கிற? இல்லடா வேணிக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு. நாம இப்படி கேட்டு டக்குன்னு அவ எதுவும் பேச மாட்டா, கண்டிப்பா பேச மாட்டா. ஆனா மனசுல கூட நினைச்சிட கூடாதுல. நமக்கு இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுக்குறோம், நல்லா பாத்துக்கிறோம் நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப எப்படி அவங்க மகனுக்கு எப்படி கல்யாணம்னு சொல்றாங்கன்னு. அண்ணே வேணி அதெல்லாம் நினைக்க மாட்டானே. அது மாதிரி சரத் ரொம்ப நல்ல பையன், அது வேணிக்கே தெரியும். எல்லாம் சரிடா, ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள என்னங்க சொல்லு வைஷு.
நான் ஒண்ணு சொல்லவா? என்னம்மா? வேணிக்கும் சரத்தை பிடிக்குங்க. ஆ, என்ன வயசு சொல்ற? பிடிக்கும்னா எனக்கு புரியல. சரத்து தான் வேணியை இங்க கூட்டிட்டு வந்தான், அதை வச்சு சொல்றியா? இல்லங்க, இன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருந்தீங்களே, அதுவே வேணி முழு மனசோட ஒத்துக்கல. வைஷோ, நீ என்ன சொல்ற? நேத்து சந்தோஷமா வேணி என்கிட்ட பேசினாலே. என்னங்க, அது நம்ம மேல உள்ள மரியாதை. நான் வேணிக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, இந்த மனசுல சரத்து தான் இருக்கான். நீ எப்படி சொல்ற? என்னங்க, காலையில வேணிக்கு அலங்காரம் பண்ணும் போதேவும் அவ முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. நான் கூட அவ அம்மா பக்கத்துல இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளோ நினைச்சேன். ஆனா இல்லங்க, அது இல்ல. அந்த வருத்தத்தையும் தாண்டி வேணி மனசுக்குள்ளே அழுதுருக்கானா, அது சரத்துக்காக. நீ எப்படி நீ சொல்றீங்க? ஆமா தம்பி, அதுவும் இல்லாம நேத்து வரைக்கும் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருந்தவ காலையில இருந்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. அரகதம் கூட கேட்டா, அதுக்கு ஏதோ அவ பேசி சமாளிச்சா. ஐயோ வைஷு, இதெல்லாம் பார்க்க முடியுமா? என்ன எல்லாம் மாமா மாமான்னு சொன்னா, நான் நேத்து இந்த விஷயம் பேசணும். டேய், ஆமா வைஷு, நேத்து நான் இந்த விஷயம் பேசணும் தான் என்ன ஐயான்னு கூப்பிட்டா. அதாங்க சொல்றேன். அதுவும் இல்லாம அரகதம் வந்து பொண்ணு பார்க்க வரலன்னு சொன்ன செகண்ட்ல நான் வேணேன்னு கூப்பிட்டதும் அவ சொல்லுங்க அத்தைன்னு சொன்னா. ஆமாக்கா, இத நானும் கவனிச்சேன். அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல எப்படி சொல்லுவா வேணி? அது மாதிரி வேணி கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. நம்ம சிந்து மாதிரி சுபா மாதிரினாலும் பிள்ளைங்க பேச யோசிக்குங்க. வேணி அந்த அளவுக்குலாம் இல்லங்க. அவ்வளவுதாங்க, அவளால இவ்வளவுதான் பேச முடியும். நாம தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டோமோன்னு தோணுது. வைஷு, வேணிய கூப்பிடு. அண்ணே, இல்லடா, நான் தான் பிள்ளைகளை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் போல. முறையே நான் இதை யோசிக்கல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்ததே தவிர இந்த நல்ல வாழ்க்கை நம்ம வீட்டுல நான் யோசிக்காம விட்டுட்டேன். அண்ணே, அது வைரம் சொல்லுண்ணே. இல்ல வேணி நம்ம வீட்டு மருமகளா வந்தா ஓகே தானே? இல்ல நீ ஏதாவது? அண்ணே, என்ன பேசுற நீ? ஏண்ணே, வேணி பொண்ணு இல்லையா? அவளுக்கும் மனசு இல்லையா? கிராமத்து பொண்ணு இல்லாதவங்கிறதுக்காக நம்ம வீட்டு மருமக இல்லைன்னு நம்ம சொல்லிடலாமா? இல்லடா, எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு புரியும். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்காம எந்த விஷயமும் செஞ்சது இல்ல. அதான் உன்கிட்டயும் கேட்டுக்கிட்டேன். அண்ணே, ஆரம்பத்துல முத வேணி நம்ம வீட்டுக்கு வந்ததுமேவும் இப்ப நம்ம வீட்டுல பொறுப்பா வேலையை பாத்துக்கிறது, நம்ம கிட்ட எல்லாம் அன்பா பேசுறது, நம்மள ஒவ்வொரு விஷயத்துல கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நானே நினைச்சிருக்கேன், இந்த பிள்ளைய நம்ம வீட்டு மருமகளாவே ஆக்கிடக்கூடாதான்னு. இப்ப அதுவா நடக்கும்போது எனக்கு சந்தோஷம் தானே. டேய் வைரம், இதெல்லாம் நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாத்தியா? வேணி நம்ம வீட்டுக்கு வந்ததும் நம்ம கிட்ட பழகலாம் போத ரொம்ப தயங்கினா. அதுக்கப்புறம் நாமெல்லாம் பேசி பழகினதுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் அந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிட்டா. நீ சொல்ற எல்லாம் சரிதான். அதுவும் இல்லாம நம்ம சரத்து இப்படி ஆசைப்பட்டுட்டான்னு கேட்டதும் அவனை திட்டுற மாதிரி திட்டுனாலும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம்டா. என்னன்னு இப்படி நம்ம பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம நாமளாம் ஒரு முடிவு எடுத்துட்டோமேனு. அதெல்லாம் விடுனே. வைஷு, நான் போய் வேணியை கூட்டிட்டு வரேங்க. கூட்டிட்டு வா. வேணி கிட்ட பேசலாம், அப்புறம் என் மவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க. எப்பப்பா, ஆனா உனக்குன்னு வர பொண்ணெல்லாம் ரொம்ப பாவம்ப்பா. உன் பேச்ச கேட்டு கேட்டு வாரத்துல 4 நாள் அவன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிடுவா. வாவ், அப்பனா நான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷமா சுத்தலாமா? டேய் சரிடா, சீரியஸ் ஆகாத. உன்ன சிரிக்க வைக்கிறதுக்கு தான் தொண்டை தண்ணி வத்த பேசுறேன். கொஞ்ச நாளும் சிரிக்கிறியா? ஆமா, என் பொழப்பே சிரிப்பா சிரிச்சிருச்சு, இனி நான் தான் சிரிக்கணும். டேய் சரத்து, வீரானா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கானா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் எனக்கு தானு என் மனைவியா நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். அவளை இன்னொருத்தவங்க பார்க்க வரது எனக்கு பிடிக்கல. அந்த ஒரு ஃபீல சொல்ல முடியாதுனா. மனசுல அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது இன்னைக்கு நடக்கலங்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஜீவாவால. ஏய், எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, எனக்காக நீ முன்ன நின்னது. ஆனா இப்ப என்னன்னா, அப்பாவே உன்னை நம்பி வந்த பொண்ணு இப்படி ஒரு பார்வையை நீ பாத்துட்டியாடான்னு கேட்கும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, தப்பு பண்ணிட்டோமான்னு. ஆனா அதே மாதிரி வேணியும் நினைச்சா. டேய், உண்மையை சொல்லணும்னா வேணிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அது எனக்கும் தெரியும்டா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அது காதல்னு சொல்ல முடியாதுல. சரி விடு, சொல்ல வேண்டாம். நான் மாமா உனக்கும் வேணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் வேணி உன்னை புரிஞ்சுக்குவாள? டேய், அதான் எப்போடா? கண்டிப்பா நடக்கும். அதான் மாமாட்ட சொன்னேனே, என்னோட வாக்கு அதை நிறைவேற்றி வைங்கன்னு. கண்டிப்பா பேசி நாளை காலையிலுக்குள்ளே ஒரு முடிவை சொல்லுவாரு பாரு. என்ன முடிவுடா? உனக்கும் வேணிக்கும் கல்யாணம்னு. ஏன்னா கல்யாணமா? ஏண்டா, ஏன் ஷாக் ஆகுற? இல்ல திருவனா, கல்யாணத்துக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியா? இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா எப்பவுமே சொல்லலையே. என்ன சரத்து, நம்ம பாப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னு யோசிக்கிறியா? ஆமாண்டா சக்தி,
இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல யோசித்தது, நம்ம வீட்ல அப்பா அம்மாவும் பேசுனது. சிந்தாமணிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி பேசணுங்கிறது. இப்போ நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்காக சிந்தாமணிக்கு முன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது ஜீவாவுக்கு முன்ன நான் கூட சொல்லு, எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நக்கலு பிச்சு போடுவேன் பிச்சு. அடே உண்மைதான்டா. ஆனா சிந்தாமணிக்கு கல்யாணம் முடியாம ஏன் கல்யாணம்? நோ. ஏண்டா நீ நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசாம ஒரு பஞ்சாயத்தை நடத்தாம வேணிய பொண்ணு பக்கம் வர சொல்லிருக்கணும். அதே 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 என்னடா பின்ன என்ன இந்த பேச்சு? ஏண்டா சிந்தாமணி படிப்பை முடிச்சிட்டா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க போறோம். ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியாதா? டேய் எப்படிலாம் எனக்கு தெரியாது. இல்ல அப்பா அம்மா எல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வேணியும் இங்க இருக்கா, நீயும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் நான் வெளியே கூட போய் தங்கிக்கிறேன். ஆனா சிந்து கல்யாணம் பண்ணாம ஏன் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் லவ் பண்ண முதல்ல யோசிச்சிருக்கணும். அது மனசு கேட்க மாட்டேங்குதே. சரிதான். சரி போதும், மீட்டிங் ரொம்ப ஓவரா போச்சு. ஏண்டா உனக்கு என்ன வேலை இருக்கு? கொசு கடிக்குதுடா. கீழே போலாம் வா, நாளைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணுவோம். டேய் நல்லா புரிஞ்சு போச்சுடா. ஆக மொத்தம் என் லைஃப் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? சிரிங்கடா சிரிங்க. சரி ஓகே, வேணி கண்ணில் படாம நான் என் ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன். அவரால் போய் தூங்குங்கப்பா, மார்னிங் பாக்கலாம். பாக்குறேன் எத்தனை நாள் வேணி கண்ணில் படாம நீ சுத்துறேன்னு. ஏன்டா டேய் ஒரு நிமிஷம். அது எப்படா வீட்டு பக்கத்துல வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தவங்கள ஷடனா பொண்ணு பக்கம் வர வேண்டாம் நிறுத்த முடியும்? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? அதுவா? வாங்க வாங்க எல்லாரும் கீழே வந்து அதை பாருங்க. கீழே வந்து பாக்கவா? தெரிஞ்சுக்கணும்னா வாங்க, இல்லாட்டி போங்க. இவன் ஒருத்தன் வாடா வா. ஆர்வக்கோளாறு, பார்க்கணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் வீராப்பா நடிப்பான். மாமா அண்ணே. வேணி வாமா. சொல்லுங்க மாமா. வேணி சாரிமா, பொண்ணு பக்கம் வாரேன்னு நானே சொல்லிட்டு அப்புறம் வர வேண்டாம்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல மாமா. இல்லம்மா உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனோன்னு. ஐயோ அதெல்லாம் இல்ல மாமா, நானா கஷ்டப்படல. நிஜமாவாமா? ஆமா மாமா. அம்மாடி நான் உனக்கு கேக்குறேன், சொல்றியாமா? சொல்லுங்க மாமா. என் பையன் சரத்தை உனக்கு பிடிச்சிருக்காமா? என்ன மாமா? அதான் கண்ணு, என் பையன் சரத்தை உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லுமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னமா? அம்மாடி வேணி என்னமா? எழுந்துரு. வேணி என்னமா? எழுந்துரு. எழுந்துரு வேணி. சாரி அத்தை, சாரி அத்தை. மாமா சாரி மாமா. எதுக்குமா? இங்க பாரு, ஏன் அழுகுற? அத்தை எனக்கு சரத்தை ரொம்ப பிடிக்கும். என்னம்மா நீ, உனக்கு பிடிக்கும்னா சொல்ல வேண்டாமா? மாமா நீங்க இப்படி கேப்பீங்க நான் எதிர்பார்க்கல. மாமா உண்மையாதான் கேக்குறீங்களா? வீட்ல தங்க இடம் கொடுத்தீங்க, உங்களை மாமா அத்தன் கூப்பிட உரிமை கொடுத்தீங்க. ஆனா இப்போ உங்க புள்ளைக்கு என்னடி என்ன பேசுற? அத்தை இதெல்லாம் எனக்கு நானே ரொம்ப ஓவரா பண்றேன்னு தோணுது. சரத் எனக்கு பிடிக்கும், ஆனா இதெல்லாம் தப்புனிய மனசுக்குள்ளே திட்டிக்குவேன். நான் போய் உங்க வீட்டு மருமகளா? அது என்னமா நான் போய் உனக்கு என்ன குறை? எல்லாமே குறைதானே மாமா, எனக்கு எதுவுமே இல்லையே. பெத்தவங்க கூட. வேணி இப்படி பேசாத, எல்லாமுமா நாங்க இருக்கோம். அது என்ன உன்ன நீயே குறைச்சு பேசிக்கிறது? அதானடி உனக்கு இல்லாத திறமையா? என்ன விதிவசம், உன் அம்மா உன் கூட இல்லாம போயிட்டா. உங்க அப்பா காரணமா இருக்கலாம், இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம்டி என்னென்னமோ நடந்து போச்சு. இல்லம்மா, இருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளா? எனக்கு பயமா இருக்கு. அங்க எங்க வீட்ல ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா அப்புறம் 2 நாளைக்கு சரியான சாப்பாடு இருக்காது. ஏன் ஒருவேளை 2 வேளை பட்னியா கூட இருந்திருக்கோம். ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எப்ப வரைக்கும் பசிச்சது இல்ல. இந்த சாப்பாடு கூட எங்க வீட்ல கிடையாது. நான் போய் உங்க வீட்ல. வேணி மாமா பாகுபாடு பாக்குறதெல்லாம் நம்ம வீட்ல கிடையாது. ஆமாடி, என்ன பேசிட்டு இருக்க? இல்லம்மா எங்க அப்பாவும். ஏய் போதும்டி, சேத்துல முளைச்சாலும் தாமரை தாமரை தான்.
தாமரைப்பூ சேத்துல தான் இருக்கும். ஆனா அதை எடுத்து முகர்ந்து பாரு, இந்த சேரோட வாசனை இருக்காது, பூவோட வாசனை தான் இருக்கும். அந்த மாதிரிடி நீ. அண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா வைஷு, நம்ம வேணியும் அந்த மாதிரி தான். இங்க பாரு வேணி, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தியோ இன்னையில இருந்து நீ நம்ம வீட்டு பொண்ணு. நீ பழச எதையுமே நினைக்காத. ஏன் எங்க சரத்துக்கு வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? ஏதோ அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல வசதி இல்ல அப்படிங்கறக்காக கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவோமா? இங்க நம்ம வீட்டுல பிள்ளைங்க விருப்பம் தான் எங்க விருப்பம். அந்த மாதிரி நீமா. ஆமாண்டி, இனி நீ எங்க வீட்டு மருமக. இந்த மாதிரி பேச்ச இதோட விட்டுரு. உன்னை நீயே தாழ்த்தி இனி எப்பவுமே பேசாத. சரிங்க அத்தை. சரிமா, சரி சரி, அழாத. நல்ல வேலை இன்னைக்கு ஜீவா பேசுனது. ஜீவா மட்டும் இன்னைக்கு வந்து பேசல, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிருப்பேன். ஆமாங்க, அவன் எதையும் யோசிக்காம சரியான சமயத்துல கரெக்டா தான் பேசியிருக்கான். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு. அம்மா வைஷு, அவனையும் திட்டிட்டேன், சரத்தையும் திட்டிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? மாடி வேணி, உனக்காக தான் ஜீவா பேசினா. அதாவது உனக்காகனா சரத்துக்காக. சரத்துக்காகனா? சரத்து மனசுலயும் நீ தான் இருக்கியா? அத்தை என்ன சொல்றீங்க? சரத்துக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அண்ணே, என்னண்ணே இது? ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சு நல்லா வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம கண்ணாமூச்சி ஆட்டம். ஆமாங்க, நல்ல வேளை நாம கண்டுபிடிச்சோம். வைஷு, நாம இல்ல ஜீவா. ஆமாக்கா. வேணி சரி அழாத. நான் இப்ப சொன்னதான். இனி நீ எங்க வீட்டு மருமக. பழசு எல்லாத்தையும் மறந்துரு. இனி இந்த வீட்டுல உன் அதிகாரமா தான் இருக்கணும். ஐயோ மாமா. பேசுமா. மதியம் சரி, சுபாவும் சரி. அப்பப்போ கோபமா இருக்கிறது கூட செல்லமா பேசுவாங்க. அது ஒரு அழகு. ஆமாண்டி, உனக்கே தெரியும்ல, மருமக இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாறிக்கிறோம். சரி சரி, ரொம்ப அழாத, எழுந்துரு. ஆமாடா கண்ணு, போ எழுந்து போ. என்னங்க, சரத்துக்கிட்ட வேற கோபமா பேசிட்டீங்க. அவன் வேற என்ன நினைச்சாலும் அவனையும் கூப்பிட்டு ஏதாவது. வேண்டாம் வேண்டாம், என் மகன் கிட்ட நான் ஸ்பெஷலா பேசிக்கிறேன். அவன் கிட்ட நாளைக்கு பேசிக்கலாம். என்னங்க? நாளைக்கு நான் பேசிக்கிறேன். சரிதான். அம்மாடி வேணி. சொல்லுங்க மாமா. உன்னை அழ வேண்டான்னு சொன்னேன். சரிங்க மாமா. சரிம்மா கண்ணு, போ சந்தோஷமா ரூமுக்கு போ. நீ நாளைக்கு சரத்துக்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். சரிங்க அத்தை. அம்மாடி, எவ்வளவு நேரம் என்ன படுக்க சொல்ற? ஐயோ அப்பா, அம்மா அந்த திட்ட போறாங்க, படுங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? எவனே நீ இருந்தவன புடிச்சு இழுத்துட்டு வந்து உனக்கு அட்டாக்கியா படுங்கறா. அப்பா விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆக்ட் பண்ணுங்க. என்னன்னா ஒரு நாளா? இன்னும் 9 நாள் இந்த பெட்டை விட்டு நான் எந்திக்க கூடாதான்? சரி விடுங்கப்பா. அது எப்படி விட முடியும்? அது எப்படி விட முடியும்? ஐயோ அப்பா கத்தாதீங்க, அம்மா வந்துற போறாங்க. உங்க அம்மானா எனக்கு பயமா? வர சொல்லு, இப்ப வர சொல்லு. அவள 1 2 இப்ப பாக்குறேன். அப்பா என்ன எனக்கு என்ன பயம் நினைச்சிட்டியா? ஐயோ அப்பா, அப்புறம் பேசிக்கலாம். என்னமா அப்பெல்லாம் வரன்ட்டு வேணிய பொண்ணு பக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா வேற ஏதாவது காரணத்தை சொல்ல வேண்டியதான். என்ன போட்டு இவங்க சின்ன அண்ணன் சொல்லணும். ஏருக்குதான் சின்ன அண்ணன். நான் பண்ற விஷயம்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அப்பா போதும் பா, ரொம்ப ஓவரா போகுது. இதுக்கு மேலேயும் போகுமா? இந்த வீட்டுல உள்ளவங்க அநியாயம் பண்றாங்க. நீ ஏன் சொல்லுமா? இந்த வீட்டோட மருமகனா இருக்கேன். அதாம்மா மாப்பிள்ள. சரிதான். இந்த மாப்பிளைக்கு கொஞ்ச நாள் மரியாதை இருக்கா? அப்பா இனி ஏகப்பட்ட மரியாதை கிடைக்கும்பா, பேசாம இருப்பா. கிடைக்கிறதுக்காக தானே இப்படி பேசுறேன். ஷோ அப்பா, நான் ஆண்டவனே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. என்னமா சொல்ற? நான் சொல்றேன்யா. மரு வா, மரு வா 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 வா. எப்ப வந்த? என் சின்ன அண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தே, அப்பா வந்தேன். அப்பவே வந்துட்டியா? பாத்தியா, உன் அண்ணன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இதுவும் அவனுக்கு பிடிச்சவே நான் தான். ஆமா மரு, பொண்ணு பக்கம் வர நிகழ்ச்சியை டக்குன்னு நிறுத்த அவருக்கு மைண்ட்ல நான் வந்திருக்கேன் பாரு. என் மேல பாசம் இருக்கிறதுனால தானே நான் அவர் மைண்டுக்கு வந்திருக்கேன். வந்ததும் இல்லாம எனக்கு அட்டாக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாரு. ஏன்னா இந்த மாதிரி அட்டாக்ல எனக்கு வந்ததே இல்லையா. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இருக்குயா இருக்கும். இவ்வளவு நேரம் என் அண்ணனை பிடிச்சி திட்டிட்டு இப்ப புகழ்ந்து பேசுறியோ? இல்ல மாரு. நிறுத்தியா? உன் மகன் என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம என் அண்ணன் முன்ன நின்னு அவ்வளவு பேச்சு பேசுறான். நீ என்னன்னா அதுக்கு மேல. உனக்கு பிறந்த நான் ஒருத்தி தான் உருப்படியா இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப உருப்படி. பாருடி, நீ இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருந்தா வாயை கிழிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. அப்பா. என்னம்மா? அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க. என்னன்னு கேளுங்கப்பா. நான் கேட்டாலும் கண்டுக்க மாட்டா. போ போ, உன் புருஷன் கிட்ட போய் சொல்லு. போமா, போய் சொல்லி கூட்டிட்டு வா.
பாரு பாரு ஆரம்பிச்சுட்டா. இனி விடிய விடிய நிப்பாட்ட மாட்டா. காலையில இருந்து இந்த பெட்டை விட்டு எழுந்திருக்க விட மாட்டேங்கிறா. எனக்கு அட்டாக்குன்னு சொல்லியாச்சா அந்த பிரகாசம் எப்ப வேணாலும் வந்து பார்க்க வருவானா. அதுக்கு நான் தயாரா இருக்கணும்னு எனக்கு கோழி அமுக்குற மாதிரி புடிச்சு இந்த பெட்டுக்குள்ளே அமுக்குறாமா. ஆமா நீ வேற சிரிச்சுக்கிட்டு பெட்லயே படுத்திருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. அம்மா வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறா. இடி சத்தத்தை விட பெரிய சத்தமா இருக்கு. தப்பிக்க ஒரே வழி அவ கூட யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும். போ போ சக்தியை கூட்டிட்டு வா. பாப்பா மணி எத்தனை ஆச்சு? நாங்க தூங்க வேணாம். ஏன் அம்மா ஜாலியா பேசிட்டு இருங்க. ஜாலியாவா? இவ கூடயா? ஏன்பா? நீ வேற என் சோழிய முடிச்சிடுவாமா. ஐயோ அப்பா இன்னியா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்னமா நினைக்கிறேன், நீதான் என்ன என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்க. ஒரு புள்ள பூச்சியை பிடிச்சிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறது குத்தம். சாமி குத்தம் தானே, அதெல்லாம் நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன். சாமி குத்தமா? அடிப்பாவி அது ஏன் குத்தம்? சரிம்மா நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். இவான காலையில இருந்து திட்டிக்கிட்டே இருக்க. அவன் சரத்துக்கு நல்லதான் பண்ணிருக்கான். இனியும் பிடிச்சி எதுவும் சொல்லாத பாத்துக்கோ. போடி எனக்கு தெரியும். நல்லதுன்னா என் அண்ணனே எதிர்த்து பேசுவானா? அண்ணன் மகனுக்காக நல்லது பேசுறான்னு நினை. அது மா புரிஞ்சுக்கோமா. எப்ப பாரு அண்ணனை பிடிச்சி திட்டிட்டு. சுபா வாடானா. எங்கடா எங்க வந்த? குட் நைட் சொல்ல வந்தேம்மா. குட் நைட் அப்பா. குட் நைட் என்ஜாய். மவனே டேய் அண்ணா அழுத ஓட்டமா பிடிக்கிற. நாளைக்கு வாடா உனக்கு கவனிச்சுக்கிறேன். அது வரைக்கும் தான் நீ இருக்கேல. சரிதான். குட் நைட் பா. அம்மா குட் நைட். தூங்குங்க. போடி போ. ஏ சுபா சுபா இதுக்கியா எதுக்கு அவளை கூப்பிடுற? இப்படி தனியா மாட்டி விட்டுட்டு போலாமா? படியா படு. இத படுக்கிறேமா. சத்தம் இல்லாம கப்பு சிப்புன்னு இருக்கணும் புரியுதா? யாரு யாருன்னு தெரியலையே. ஐயோ கூறுகட்ட மனச படுத்து தொலையா. யாரோ வராங்க. யாரு? படுயா. என்ன ஓனே சீக்கிரம் படுத்து தொலை. கால நீட்டு. இது மகடு மணி விட்டாதாமா படுக்க முடியும். ஐயோ யாராவது வந்துட போறாங்கயா. கால நீட்டுன்னு சொன்னேன். என்னையா வாயில ராகம் பாடிட்டு சீக்கிரம். அடி பாவி, உன் அண்ணன் பேச்சுக்குதான் எனக்கு அட்டாக்குன்னு சொல்லி பொண்ணு பாக்குற விஷயத்த நிப்பாட்டுனா. ஆனா நீ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிபியா ஏற வச்சு நிஜமாலே அட்டாக் வர வச்சிருவ போலயடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாராவது வந்தா அட்டாக் வந்த மாதிரி நடிக்கணும். அதை பொறியே நடிக்க முடியும். எனக்கு தெரியாதியா. நெஞ்ச கையில புடிச்சிட்டு படு. ஐயோ கைய வச்சு நெஞ்ச புடிச்சிட்டு படியா. மரு ரெட்டி அண்ணனுங்களுக்கு தான் கெட்ட பேரு. அடி பாவி, அண்ணே அண்ணேன்னு என் நொங்க கலற்றி அடி. இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையா வந்தது குத்தமா? யோ யோ அடியே எவனா இருந்தாலும் யாரும் வீட்டுக்குள்ள வந்திருப்பாண்டி. எவனும் ரூம்குள்ள வரல பாரு. அத்தா பத்ரஹாலி கீழே இறங்குதா. இப்படியே இருந்த நிஜமாலே என்ன பரலோகத்துலதான் கொண்டு போய் விடுவ. அப்படி யாரும் வரலங்கறியா? ஆமா தாயே, இந்நேரம் அவன் ரூம போட்டுட்டு தூங்கி இருப்பான். நீ என்ன ஒரே தூங்க வச்சிடாத. கொஞ்சம் பெட்டை விட்டு கீழே இறங்கு. சரி, ஆனா யாரும் வந்தா நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துக்கோ. படுத்துக்கிறேமா படுத்துக்கிறேன். இப்ப நீ இறங்கி போ. சரி. ஐயோ என்ன இல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணவே இல்ல. நான் நல்லா பண்றேனா இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்ற. இனி நீ எங்க வீட்டு மருமகமா? மா கேட்டியா? இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்க்கை வாழணும்னு. அம்மா நீ சொன்னது பழிச்சிருச்சுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை இவங்க எல்லாரும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்கம்மா. என்னால நம்பவே முடியல. மா எல்லாம் உன் ஆசீர்வாதமா நினைக்கிறேன். சரத்து இல்ல இல்ல அத்தை மாமா பேசுனத சரத்து கிட்ட காமிச்சுக்க கூடாது. நாளைக்கு மாமாவே சரத்து கிட்ட சொல்லட்டும். ஆனா இப்போ ஏதாவது பேசலாம். சச்சோ இவளா? இந்நேரம் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்காது. என்ன நினைப்பா? இல்ல திரும்பி பக்கம் இப்படியே ஓடிட வேண்டிதான். என்ன கிளம்புறாங்க? இல்ல இல்ல கூப்பிட வேண்டிதான். சரத்து அச்சோ கூப்பிடறாளே, ஒருவேளை திட்டுவாளோ? வேண்டாம் வேண்டாம், அவ திட்டுறதுக்கு முன்னாடி நாமளே சாரி கேட்ட வேண்டிதான். சரத்து சொல்லுமா. என்ன திரும்ப போற? இல்ல இல்ல வேலை அதான். இந்த ராத்திரியில என்ன வேலை? அது தூங்குற வேலை தூங்க போறேன். உன்னோட ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு? ஆமால இந்த பக்கம் தானே இருக்கு. மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஆமா ஆமா. என்ன நார்மலா பேசுறா? அப்பனா நம்மள பத்தி யாரும் எதுவும் சொல்லலையோ? அப்பாடா, அப்பனா நம்மளும் எப்போதும் போல பேசிட்டு கிளம்பிட வேண்டிதான். ஏன் தயங்கி பேசுறான்? ஒருவேளை இது பொண்ணு பார்க்க முடியாம போனது இவனாலன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறானோ? இருக்கலாம். அப்பலாம் நம்ம கொஞ்சம் கோபமா பேசி பாப்போம். நம்ம நார்மலா பேசுவோம்.
வேணி நீ இன்னும் தூங்கலையாமா? ஓ நார்மலா பேசுறானா? ஆனா நான் பேச மாட்டேனே. வேணி நீ ஒன்னதான் போ மணியாச்சு போய் தூங்கு. அது எப்படி தூங்க முடியும்? ஏன் என்னாச்சு? இன்னைக்கு மாமா பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் அதனால ஸ்கூலுக்கு கூட போகாம லீவு போட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆசாசையாவா? ஆனா அதெல்லாம் இங்க பாருமா, சாரி, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல அந்த ஜீவா பண்ண வேலை. யார் சொன்னா சம்பந்தம் இல்லைன்னு? நீயும் ஜீவாவும் சேர்ந்து பிளான் பண்ணிதான் வாழ்க்கையவே மாத்திட்டீங்க. மாத்திட்டோமா? ஆமா ஆமா, எனக்காக பார்த்து பார்த்து பண்ணது. அதான் அத நினைச்சு கஷ்டமா இருக்கு. இருக்கும் ஏன் கஷ்டமா இருக்காது? உன்ன நினைச்சு கஷ்டப்பட வேண்டியதான். நீ மாமா அமைச்சு கொடுக்கற வாழ்க்கைய பத்தி கஷ்டப்படுறியோ? ஆளையும் மூஞ்சியும் பாரு. உன்னெல்லாம் நம்பி நான் லவ்வா சொன்னேன். நீ நிறைய அப்பாட்ட அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருப்பேன். என்ன பயங்கரமா யோசிக்கிறான். என்னவா இருக்கும்? ஆனால நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இங்க பாரு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சரி ஓகே, ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்போ போய் படுத்துக்கோ. இல்ல எனக்கு தூக்கம் வரல. அப்பனா இப்படியே நின்னுக்கிட்டு நான் போறேன். என்னது நின்னுக்கிட்டா? சரிதான். இங்க பாரு சரத்து. அம்மா மெதுவா பாத்து. சாரி பார்த்துதான் வந்தேன். அதான் இடிச்சுக்கிட்டேன். ஏன் போய் சொல்ற? வேண நேரம் வந்து இடிச்ச. அஷிஜோ இல்ல சரத்து, தெரியாமதான். நீ போய் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது. இல்ல. இப்ப என்ன உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல. என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அது தெரியும். உன் கல்யாணத்தை நான் தான் நிப்பாட்டினேன். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனாலதான் இன்னைக்கு பொண்ணு பாக்குறதே டக்குனு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லிருப்பாங்களே. அது நீங்க பாரு. ஆமா நான் தான். நான் பொண்ணு பக்கம் வரேங்கன்னு சொன்னதும் மனசு கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் ஜீவா எனக்காக பேசினான். ரத்னா பாக்கிட்ட சண்டை போட்டான். உடனே பொண்ணு பாக்குறத டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. இங்க பாரு, நான் உண்மையாதான் இருந்தேன். அவனும் நடிக்கல, போய் சொல்லல. ரத்னா பையனை புரிஞ்சுக்கல. எனக்கு தெரியும் நீயும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு. சாரி, தப்புதான். காலையில அப்பா கிட்டே சாரி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். சொல்லிடுறேன், நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அடுத்து உன்னை எப்ப வேணாலும் பொண்ணு பார்க்க வரட்டும்னு. அதான் பாத்துட்டு இருக்கேல. நாளைக்கு என்ன ஸ்பெஷலா பாக்குறது? என்ன ரொம்ப என்ன கோபப்படுறதெல்லாம் சரி. நான் வேணுங்கன்னு தான் இடிச்சே விழுந்தேன்னு தெரியுது. அந்த கோபத்துல நீ என்ன விடாம புடிச்சிருக்க பத்தியா? அந்த அளவுக்கு நான் உன் மனசுல இருக்கேன்ல. இல்ல அது இப்போ நீ தான் போய் சொல்ற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இல்ல? நாளைக்கே பொண்ணு பார்க்க 4 நாள்ல பூ வைக்க 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க. ஏய் என்ன தள்ளி விட்டுட்ட? ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. என்ன முழுசா பேச விடு. போதும், நீ இவ்வளவு பேசுனதே போதும். கிளம்புறியா? கிளம்புறேன். ஆனா 1 மாசத்துல கல்யாணம்னு சொன்னேன். அது நீ மாப்பிள்ளையா இருந்தா. என்ன வேணி என்ன சொன்ன? தெரியாது. காலையில பார்க்கலாம். பை, குட் நைட். வேணி ஓய், இங்க பாரு, என்ன சொல்லிட்டு போற? காலையில பார்க்கலாம். குட் நைட். நில்லு வேணி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை